பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னா, இப்போ செல்லப்பிராணிங்களோட இந்த படத்தை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செல்லப்பிராணி இனிமேல் என்ன தெரியுமா நினைக்கும்? என் லவர் மேலே கேஸ் போடலாமா, என்னை கழட்டி விட்டு போன இன்னொரு நாய் மேலே கேஸ் போடலாமா, என்னை கேங் பன் பண்ணியிருக்கே ஒரு 10 நாய் அது மேலே கேஸ் போடலாமான்னு அது கிளம்பிடும். அந்த அளவுக்கு படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காங்க. வேறு அவர் டேரக்டர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருப்பா. டானிக்கு பேனிக்கு அப்புறம் கடைசியில் பணம் நல்லா மனுஷனை வச்சு இங்கே வேலை வாங்க முடியல. ஒரு டைலாக் குறிப்பிட்டு பேசுகிறேன்னா, நாய் வந்து கத்துறது ஒரே இதுதான். பட் சில இடத்துலலாம் அந்த எமோஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவங்க கேமரா வச்சு அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துருப்பாங்க பொழுது. கலர் காமிக்கிறது, நம்பர்ஸ் காமிக்கிறதுலாம் ட்ரெயின்டு டாகாக இருந்திருக்கு, போலீஸ் டாகாக இருந்திருக்குங்கிறதுனால ஸோ லாஜிக்கோடய இருக்குது. குழந்தைங்க இதெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க நிச்சயமாக. ஸோ நிச்சயமாக இது நல்லா இன்ட்ரெஸ்ட். சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த வயசுக்கு இந்த எனர்ஜியாக இருக்கிறது ஆச்சரியமான விஷயம். இப்போ இருக்க பார்த்திங்கன்னா 2 படம் 3 படம் ஹிட் ஆனவொடனே ஹீரோஸ் ஹீரோயின்லாம் ட்ரிபிள் மடங்கு சேலரி ஏற்றுறாங்க. எனக்கு யாரும் இல்லைனாலும் ஒரு நாயை வச்சு கூட நான் சூப்பராக பண்ணி காட்டுவேன்றது நிரூபிச்சிருக்காரு. சூப்பர். எஸ்எஸ்சி சாரோட அவர் அவ்வளோ அழகாகவும் அவர் எமோஷ்னலாகவும் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூரன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல மன நிறைவோடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மறுபடியும் எஸ்எஸ்சி சார் வந்து நான் யாருன்றது நிரூபிச்சிருக்காரு, ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்க பார்த்திங்கன்னா 2 படம் 3 படம் ஹிட் ஆனவொடனே ஹீரோஸ் ஹீரோயின்லாம் ட்ரிபிள் மடங்கு சேலரி ஏற்றுறாங்க. எனக்கு யாரும் இல்லைனாலும் ஒரு நாயை வச்சு கூட நான் சூப்பராக பண்ணி காட்டுவேன்றது நிரூபிச்சிருக்காரு. சூப்பர். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் என்னாதீங்க, கலெக்ஷனுக்கு அப்புறம் வர பாடியை எண்ணுங்கன்ட்டு நல்லா இருக்குது அதெல்லாம். தேங்க்யூ. வேறு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லிட்டேனே. நாயை வச்சு அப்படி யூஸ்வலாக படம் ஓகே. ஒரு நாய்க்கு மென கட்டுறது ஒன்றும் இல்லை, அது எப்படி பண்ணியிருக்காங்க? சொல்லாதது சொல்லணும்னா, மனுஷனை வச்சு இங்கே வேலை வாங்க முடியல. ஒரு டைலாக் குறிப்பிட்டு பேசுகிறேன்னா, நாய் வந்து கத்துறது ஒரே இதுதான். பட் சில இடத்துலலாம் அந்த எமோஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இவங்க கேமரா வச்சு அது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்துருப்பாங்க பொழுது. ஏன்னா ஓப்பனிங்லாம் அந்த நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல் அப்படியே பரிதாபமாக இருக்கும். நாங்களாம் இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க, கிளிசரின் ஊற்றி எடுத்தீங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருந்தது. மனுஷங்களை வச்சே செய்ய முடியாத பல விஷயம் நாய்ங்களை வச்சு ரொம்ப அழகாக ஒரே நாயை வச்சு சூப்பராக கொண்டு வந்துருக்கு. நல்லாயிருக்கு. நான் கூரன் பார்த்துட்டு வந்தேன். கூரன் பார்த்து எனக்கு என்ன அதாவது நாய்க்கு கூட நம்மளுக்கு இங்கெல்லாம் மனுஷனுக்கே சட்ட ரீதியாக நீதி கிடைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அந்த நாயை பண்ண மாதிரி தான் அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்திட்டாங்க. நீ என்ன தான் நல்லதுக்காக போராடி நல்லதுக்காக உனக்கு நீதியே கிடைச்சாலும் உன்னை அடித்து தூக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் உன்னால் எந்திரிச்சு வந்துட முடியும்னு கடைசியில் அந்த நாய் உயிரோட காமிச்சு பயங்கரமாக படத்தை இது பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னா, இப்போ செல்லப்பிராணிங்களோட இந்த படத்தை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செல்லப்பிராணி இனிமேல் என்ன தெரியுமா நினைக்கும்? என் லவர் மேலே கேஸ் போடலாமா, என்னை கழட்டி விட்டு போன இன்னொரு நாய் மேலே கேஸ் போடலாமா, என்னை கேங் பன் பண்ணியிருக்கே ஒரு 10 நாய் அது மேலே கேஸ் போடலாமான்னு அது கிளம்பிடும். அந்த அளவுக்கு படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காங்க. வேறு அவர் டேரக்டர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருப்பா. டானிக்கு பேனிக்கு அப்புறம் கடைசியில் பணம் நல்லா பேசியிருக்காங்க வசனம்லாம். அதாவது நாய் சொல்லியிருக்குன்னு அவர் என்ன கருத்தை சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லிட்டாரு. நாயை வச்சு கரெக்டாக சொல்லிட்டாரு. அதாவது ஏன்டா நாய்ங்களா, நான் உங்களுக்கு தான்டா சொல்கிறேன் இந்த கருத்தெல்லான்னு அவர் ஒரு நாயை வச்சு சொல்லிட்டார் இந்த படத்தில். ஓகே. படம் நல்லா வந்திருக்குங்க. யதார்த்தமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 hours தான் படம், சின்ன படம் தான். ஆனால் சின்ன படத்துக்கு உண்டான இது அதில் இருந்தது. கருணை அன்புங்கிறது தான் இதில் முக்கியம், இரக்கம். ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஒரு டாகுக்கு வந்து இந்த அளவுக்கு அது வந்து ட்ரெயின்டு டாகு, அது போலீஸ் டாகாக இருந்திருக்கு, அதனால தான் அதுக்கு இந்த டேலண்ட் இருந்திருக்குங்கிறத அவங்க கொண்டு போயிருக்கிறது லாஜிக்கோட இருக்குது. ஏன்னா அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு லாஜிக் வெறும் டாக் பண்ணுறதுன்னு சொன்னால் அது லாஜிக் இருந்திருக்காது. அவங்க லாஜிக்கோடு கொண்டு போயிருந்திருக்காங்க. ஏன்னா அது ட்ரெயின்டு டாக், ஏற்கனவே போலீஸ் டாகாக இருந்ததுனால அதால் வந்து ஒரு தன்னோட இதை நீதி கிடைக்கணும்னு அதுக்காக அது போராடி இருக்கிற மாதிரி, அது போராடுறது அது எல்லாத்தையுமே கரெக்டாக காமிக்கிற மாதிரி, அதெல்லாம் அதனால தான் பண்ண முடியும். ஸோ அது கலர் காமிக்கிறது, நம்பர்ஸ் காமிக்கிறதெல்லாம் ட்ரெயின்டு டாகாக இருந்திருக்கு, போலீஸ் டாகாக இருந்திருக்குங்கிறதுனால ஸோ லாஜிக்கோடய இருக்குது. குழந்தைங்க இதெல்லாம் விரும்பி பார்ப்பாங்க நிச்சயமாக. ஸோ நிச்சயமாக இது நல்லா இன்ட்ரெஸ்ட்.
சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த வயசுக்கு இந்த எனர்ஜியாக இருக்கிறது ஆச்சரியமான விஷயம். நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. பூரன் படம் பார்க்க வேண்டிய படம், மக்களுக்கான படம். மக்களை தாண்டி மனிதர்கள்னு சொல்லிட்டு நம்மளாம் சும்மா நாய் கடிப்பட்டால் கண்டுக்காம திரியிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யாருக்கு அடிப்பட்டாலும் போய் போராடணும். அது நாயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி. இந்த படத்தை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் திருந்துங்க. நாய்க்கும் வலிக்குன்ற மாதிரி படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எங்கேஜாக படம் போயிட்டே இருக்குது, ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம எல்லாம் கோர்ட்டு படி நிற்கிறோம். தெருவில் ஏதாவது நாய் இறந்து கிடந்ததுனாலும் சரி, யார் இறந்து கிடந்தாலும் சரி, தாண்டி பார்க்காம போயிட்டுருக்கோம் இன்றைக்கி மக்கள். ஸோ அந்த மாதிரி போகாமல் நாய்க்கு அடிபட்டுச்சுன்னா போய் பாருங்கள், போய் அதுக்குன்னு கேஸ் கொடுங்க, போராடுங்க. பெட் லவர்ஸ்க்கான படம். ஒரு நாயோட லாங்குவேஜை ஒரு பெட் லவரால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்ற தாண்டி நாய் பேசுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ சும்மா பார்க்குறோம் கொஞ்சம், அதோட ஓகே. நாய் பேசுங்கிறதே இந்த படத்தில் ஒரு புது விஷயமா கொண்டு வந்து காமிச்சு ஒரு ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட போய் நாய் பேசுதுன்னு சொன்னால் நம்மளை லூஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சாத்தியம், இது நடக்குன்ற மாதிரி இந்த படத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நைஸ். அப்படின்னா யாருன்னு தெரியாது. கூரன் படம் கண்டிப்பாக வாட்சபிள் மூவி. பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது சொல்லலாம். ஆமாம், இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அதான் மனுநீதி சோழன் அந்த காலத்தில் இவர் ஒரு பசுமாடு போய் மணி அடித்த மாதிரி இந்த படத்தில் போய் நாய் வந்து இவர் வாசலில் மணி அடித்து கேட்குது, எனக்கு ஒரு நியாயம் வழங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்குது. ஒரு ஜட்ஜு இல்லை, ஒரு லாயர்கிட்ட கேட்குது. ஸோ ஏன்னா ஒரு பெட்டுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் கொண்டு வராங்க. எல்லா உயிரினுக்கும் இந்த உலகம் சொந்தம் அப்படின்றத கொண்டு வராங்க. இல்லை, கண்டிப்பாக இது பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக கணக்காகும். அம்மா, அதாவது ஒரு குழந்தைய யாராவது ஒரு அம்மா வந்து இழந்திருந்தாங்க, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போன குழந்தைங்கள இழந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகிடும். இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்கலாம் அதான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஓட்டக்கூடாதுன்றதே முதல்ல சட்டம் கொண்டு வரணும். ட்ரிங்கிங்கே முதல்ல அவாய்ட் பண்ணணும், அதுதான் நம்மளோடது. ஆனால் அது நம்ம நாட்டில் அது நடக்காது. ஸோ அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அது இது இல்லை. ஸோ ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அதான் என்னோடய கடைசி மெசேஜ். அதாவது ஒய்ஜி மகேந்திரன் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவரும் ஜட்ஜாக ரொம்ப நல்லா அவரோட வேலையை பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஸ்பெஷலாக இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்களா, சார் எஸ்எஸ்சி சாரோட அவர் அவ்வளோ அழகாகவும் அவர் எமோஷ்னலாகவும் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டாகோட ட்ரைனிங், டாகோட அந்த ஆக்டிங், கண்ணில் காமிக்கிற எமோஷன்ஸு, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.